ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் உங்கள் நம்பிக்கையும் பயனற்றதாயிருக்கும் என்று புனித பவுலடியார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் உங்கள் நம்பிக்கையும் பயனற்றதாயிருக்கும். புனித பேதுரு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக திருத்துதர் பணிகளில் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை ஆணித்தரமாக தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சீடர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு நற்செயலிலுமே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு எப்படி எங்கே சென்ற இடமெல்லாம் நல்லதை செய்து கொண்டு மக்களுக்கு நல்லவற்றை செய்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்து சென்று கொண்டே இருந்தாரோ அதே போன்று இவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சூழ்நிலையிலே புனித பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாறிவிட்டார். அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்த அனுபவம். ஆண்டவர் இயேசு உண்மையாக உயிர்த்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கை, அவர்கள் பெற்ற அனுபவம் அவர்களை கிறிஸ்துவாகவே மாற வைத்து விட்டது. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? இந்த தவக்காலம் முழுவதும் நாம் செய்த ஒவ்வொரு தியாக செயல்களும் ஒவ்வொரு தவ முயற்சியும் ஆண்டவர் இயேசுவை நாம் அனுபவிக்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பதை நாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் மேலுலக சார்ந்தவற்றை நாட வேண்டும். இந்த மேலுலக சார்ந்தவை எவையெல்லாம் என்று புனித பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், நீதி போன்றவற்றை உங்கள் வாழ்விலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவையெல்லாம் நாம் முதலிலே நமது குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும், நமக்குள்ளிருந்து நாம் தொடங்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்திலே உண்மையாலுமே நீதியாக நடந்து கொள்கின்றோமா? அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற இடத்திலே மகிழ்ச்சியை நாம் பரப்பி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது உண்மையாலுமே நம்மாலும் சொல்ல முடியும், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற வார்த்தைகளை நம்மாலும் சொல்ல முடியும். அதற்கேற்றவர் போன்று மேலுலக சார்ந்தவற்றை நாடுவோம். நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ்வோம். நமது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆமேன்.